ஆறுதல். அவரே ஆறுதல் செய்கிறார். ஒவ்வொரு மனுஷருக்கும், ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும், ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், ஒவ்வொரு இனத்தார்களுக்கும், ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஏசப்பாவே ஆறுதல் செய்கிறார். 59 அந்த வார்த்தையுடைய வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருப்பார். அவர் ஆறுதல் செய்வது மாத்திரமல்ல, அவர் ஆறுதல் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் ஆறுதலின் தெய்வம் மாத்திரமல்ல, ஏசப்பாவே உங்களுக்கு துணையாய் நிற்பார். இந்த குடும்பத்தாருக்கு, இந்த 3 அண்ணமாருக்கு, இந்த அருமையான தாய்க்கு, இனத்தாருக்கு, இதை இழந்து கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஏசப்பாவே ஆறுதல் தருகிறவராய் வெளிப்படுகிறார். அவரே சொல்லியிருக்கிறார். ஏசாயாவின் 8 வருஷ புஸ்தகத்துல சொல்லப்படுறது 40வது 13 வாசிப்போம். 41:13 உன் தேவனாய் இருக்கிற நான் வலது கையை பிடித்து பயப்படாதே. என் ஆண்டவனுடைய வார்த்தை சொல்லுது. ஆறுதல் தருகிறது மாத்திரம், துணையா நிற்கிறது மாத்திரம் அல்ல. அந்த வார்த்தையுடைய சொல்லி சொல்றது பயப்படாதே. உங்க நண்பர்களோட ஏசப்பா இருப்பார். இந்த வைபவத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒன்றே ஒன்று மட்டும் ஆறுதலுக்கா ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு பொருட்களும் ஆண்டவர் என்ன பண்றாங்க, கையை பிடித்து எங்க அம்மா கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை 2 கபடியிலேயே நம்ம ரொம்ப தூரத்துல தான் நான் இருந்து. ஆனா எங்க அம்மா கடைசியா எங்கிட்ட பேசிட்டு அப்பாவா என் குடும்பத்துக்கு நான் அப்பாவா இருக்கேன். கடைசியா அப்பா என்ன சொன்னாங்க, கடைசியா சாப்பிடுறது யாரு, கடைசி ஏசப்பா கடைசி உலகத்தில் ஆண்டவருடைய ஆறுதல் தொலை மாத்திரம் கையை பிடிச்சு நடக்கிறார். உங்க கூட அவர் இருப்பார். அவர் கூட இருந்த என்னடா 4:17 பகுதி வார சொல்றது. 4:17 கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று. நல்ல கவனிக்கிறது. கர்த்தரோ துணையாய், நீங்க தனிமையாய் இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே துணையா இருப்பார். ஆண்டவரே துணையா இருப்பார். அவர் துணையா நிற்கிறது மாத்திரம். எதுக்காக அவர் துணையா இருக்கிறார்? 3-4 ஓட்டத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க போறேன். கரெக்டா அந்த டைமுக்கு நாங்க முடிக்கிறோம். நீங்க வைபவத்தை செய்யலாம். முதலாவது ஓட்டக்கூடிய பகுதி என கவனிக்கணும். பாசத்துக்குரிய ஓட்டமாக நான் உங்ககிட்ட கேட்கிற ஒண்ணு அண்ணன் மாறிட்ட கேட்கிற ஓட்டம் எதுவா இருக்கணும் அப்படின்னா பாசத்துக்குரிய ஓட்டமா. அந்த ஓட்டம்தான் நமக்கு பெரிய பலனை, பெரிய ஆரோக்கியத்தை, பெரிய வெற்றியை உண்டு பண்ணும். அந்த ஓட்டத்தை, பாசத்துக்குரிய ஓட்டத்தை ஓடுன நபர் யாரு அப்படின்னா பைபிள்ல சொல்றதுக்கு யோசேப்பு. அந்த யோசேப்பு ஓடுன ஓட்டத்துடைய பகுதி முழு ஓட்டமும், அவன் வாழ்க்கையில முழு ஓட்டமும் பாசத்துக்குரிய ஓட்டமா இருக்கு. அன்பான சகோதரர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நினைத்தார பார்த்து கேட்கிறேன். அருமையான தகப்பனா இழந்திருக்கிற நீங்க ஓடுகிற ஓட்டத்துடைய பகுதி பாசத்துக்குரிய ஓட்டமாய் இருக்க அன்போடு கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் உங்களை விசாரிக்கலையா? ஓகே. இதுவரைக்கும் நீங்க கேட்கலையா? ஓகே. ஆனா இனி வாரத்துக்கா ஒரு முறை, ஆனா நல்லா இருக்கியா தம்பி, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். விசாரிக்கிறது மூலம்தான் என்ன நடக்கும் அப்படின்னா நம் கவலைகளை மறக்கலாம். எங்க அப்பா இறந்தது எப்படி நான் மறந்தேன்? கொரோனா டைம்ல எங்க சர்ச்சுக்கு ஒரு 70 வயசு தாத்தா வந்தாரு.
தாத்தா வரும்போது எங்க அப்பா என்ன திட்டினாரு, என் தம்பி என்ன திட்டினார். திடீர்னு அந்த ஐயா செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவாங்க. ரொம்ப மனநல பாதிப்போட வந்தாரு. சர்ச்சுக்குள்ள செல்லாரு, யூரியன்ல போவாரு. ஆனா என் வாய்ப்பு அதை பார்த்துட்டு அதை பராமரிக்கணும், காரியங்களை செய்யும். ஏன்னா எங்க அப்பா இறந்தோம்னா எங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது ஒன்னே ஒண்ணு செய்வாருங்க. நான் எல்லா பிரசங்கத்திலும் சொல்லுவேன், 6 வடை வாங்கி வருவாரு. என்னைக்கு எங்க அப்பா இறந்தாரோ, இறந்த பின்னர் ரொம்ப தனிமை உணர்வு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டப்படுற சூழ்நிலை அந்த பைத்தியமா இருந்த ஐயா பெரியசாமி ஐயா சுகமானது மாத்திரல, எங்களா நல்லா இருக்கீங்களான்னு அவர் போன் பண்ணி கேட்கல. ஆனா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரு 6 வடை வாங்கிட்டு வருவாரு. வாங்கிட்டு வந்து நான் பதிவிடத்துல ஜோம் பண்ணிட்டு போதா என்கிட்ட தான் கொடுத்து கொடுப்பாரு. பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க எடுத்து ஒரு நாள் என்னதான் வச்சிருக்கிறாரு அப்படி திருப்பி பார்த்து பாருங்க. பார்க்கும்போது 6 வடை இருந்துச்சு. நான் என் வைஃப்கிட்ட சொன்னேன், யாருனாலையும் எங்க அப்பாவுடைய ஒரு இழப்ப மறக்க முடியல. ஆனா ஒரு வயதான தகப்பனுடைய விசாரிப்புடைய பகுதி என்னுடைய தகப்பனுடைய இழப்பவே மறக்கிறதுக்கு எனக்கு பலதாச்சு. நான் ஒரு பெரிய பாரத்தோடு உங்ககிட்ட கண்ணீரோடு உங்களை நேசிக்கிறதுனால, என்னுடைய சகோதரனா என்னுடைய குடும்பமா நேசிக்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்றேன், ஒருவரை ஒருவர் சரிப்பு. இன்னொரு பகுதி ஓடுகிற ஓட்டத்துடைய பகுதி. கொஞ்ச காலம் ஓட போறோம். இந்த ஓட்டத்துடைய பகுதி பரிசுத்தமா ஓட வேண்டியது ரொம்ப முக்கியம். பரிசுத்தமா ஓடணும். கொஞ்ச காலம் தான் இந்த ஓட்டத்துடைய பகுதியே என்னன்னா பரிசுத்தமா ஓடணும். பரிசுத்தத்துல நம்ம நிலைக்கணும். நைட்டெல்லாம் நான் ஜோம் பண்ணேன். பஸ்ல இருக்கும்போது ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்கிட்ட திட்டமா சொன்னாரு, இந்த சபரிமத்துடைய குடும்பத்துடைய பகுதிக்கு வந்திருக்கும் சொல்லு, பாசத்தோட ஓட சொல்லு. 2வது சொன்னாரு, பரிசுத்தத்தோடு ஓடு. 3வது ஓட்டத்துடைய பகுதி என்னன்னா லக்கை நோக்கி ஓடு, ஒரு நோக்கத்தோட ஓடு. 4வது ஓட்டத்துடைய பகுதி சம்பார்த்தனைக்காக ஓடு. கட்டாயம் உடைக்கணும். கட்டாயம் இவர் செய்திருக்கிற ஒருவேளை டாக்டர் இருக்கலாம், ஒருவேளை இவர் செய்த அந்த வயல்வெளியுடைய பகுதி இருக்கலாம். அதை விட்டுறக்கூடாது, அதை செய்யணும். யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்து செய்யணும். அடுத்த ஓட்டம் இழப்பை மறந்து ஓடு. அடுத்து தோல்வி மறந்து ஓடு. தோல்வியை மறந்து ஓடின தாவீதுதான் கோலியாத்தை ஜெயிக்க முடிஞ்சு. ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய வாழ்க்கையுடைய பகுதியில ஓட்டத்துல ஒன்னே ஒன்று இருக்குங்க. என்னன்னா இழப்பினுடைய பகுதி இருக்கு. அந்த இழப்பு என்னது? சகோதரர்கள் நேசிக்கல. அந்த இழப்பு என்னது? அது அந்த தகப்பனா நேசிக்கல, குடும்பம் நேசிக்கல. ஆனா அவன் நோக்கத்தோடு ஓடுனால கோலியாத்தை சந்திக்க முடிஞ்சு. ஒருவேளை இந்த கோலியாத் இல்ல, கோலியாத்தை நோக்கி அவன் வைராக்கியத்தோடு தாவீது ஓடலனா அவன் வேதாகமத்தில் இருந்திருக்காது. அப்ப நீங்க சந்திக்கிற கஷ்டம், நீங்க சந்திக்கிற போராட்டம், நீங்க சந்திக்கிற நிந்தை, நீங்க சந்திக்கிற அவமானம், நீங்க சந்திக்கிற எல்லா இழப்பும் ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? உங்களை அடையாளம் காட்டுவதற்காக நீங்க இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க வேதனைப்படுறீங்க, இந்த சபரிமுத்து ஐயாவுடைய இழப்புக்காய் வேதனைப்படுறீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அவருடைய ஓட்டத்தை முடிச்சுட்டாரு. ஆனா நாம ஓடணுங்க, நம்ம ஓடணும். அந்த ஓட்டத்துடைய பகுதியை கோலியாத்தை ஜெயித்தே ஆகணும். கடைசியா சொல்றேன், ஓடுகிற ஓட்டத்துல பிசாசு வஞ்சனையை ஜெயிக்கணும். ஏசப்பா ஓடினாரு, அந்த ஓட்டத்துடைய பிசாசு வஞ்சனையை ஜெயிச்சாரு. அப்ப இன்றைய நாள்ல இந்த சபரிமுத்து ஐயாவை இழந்திருக்கிற இந்த குடும்பத்தாருக்கு சொல்றேன், தேவ மனுஷனா சொல்றேன், ஏசப்பாவே உங்களுக்கு ஆறுதலாக, ஏசப்பாவே உங்களுக்கு துணையா இருப்பார், ஏசப்பாவே உங்களுக்கு கரம் பிடிச்சு நடத்துவார், ஏசப்பாவே உங்களுக்கு எனக்கு வந்திருப்பா ஆரோக்கியத்தின் நிழலா இருப்பாரு, ஏசப்பாவே உங்களை என்ன பண்ணுமா பராமரித்து. ஏசாயா 27:3 வாசித்து நம்ம முடிக்க போறோம். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் தயவு செய்து எந்திரிச்சு இருப்போம். ஏசாயா அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இயேசுவின் நாமத்தினால்
இந்த சபையார் முன்பதாக உம்முடைய தேவ மனுஷனாக பாஸ்டர் ஜேசுவோடு இணைந்து, பாஸ்டர் எபினேசரோடு இணைந்து, ஆண்டவரே இந்த மக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் திறந்து இருக்கிற இனத்தாரோடு இணைந்து இந்த ஆண்டவரை முன்பதாய் நிற்கிற அருமையான குடும்பத்தாரை நீங்களே ஆறுதல் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால இழப்பினுடைய ஆண்டவரை குடும்பத்துக்கு, மார்த்தால் மரியாளுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுத்தது மாத்திரமல்ல, அழகாய் வாழ வைத்த தகப்பன் இந்த அருமையான சகோதரர்களையும் அருமையான இந்த தாயாரையும் ஆண்டவரே நீர் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்றோம். ஆண்டவரை நீர் காண்பித்த வசனத்தின்படி ஆண்டவரை ஒருவரும் இவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவரே ஒருவர் இவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு, ஒருவரும் மாந்திரிகத்தையோ சூனியத்துடைய பகுதியோ இந்த பகுதியில் செய்யாதபடிக்கு இயேசு ரத்தத்தினால ஆண்டவருடைய ஊழியக்கார தேவ பிரசனத்தை அணிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து இவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபம் பண்றேன். இரவும் பகலும் பாதுகாக்கும்படியாக ஜெபம் பண்றேன். இயேசு ரத்தத்தினால் இவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுவதாக, இவர்களுக்காய் நீரூற்று உருவாவதாக, இவர்களுக்காய் ஆண்டவரை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்துக்கு மகிமையா சொல்லுகிறேன். ஆண்டவரே உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெற்றி ஆண்டவர் இளைச்சை அடைவார்கள். உன்னோடு போராடி தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடு கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாராட்டும் சங்கரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் சொல்லிலே இயேசுவின் ரத்தத்தினால ஆறுதலை கொடுக்கிறவர் இவர்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறீரப்பா. அந்த வார்த்தையின்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.